நான் தான் ரவுடி நான் தான் ரவுடின்னு வடிவேல் சொல்ற மாதிரி நான் தான் அடுத்த முதல்வர் நான் தான் அடுத்த முதல்வர் நம்ம சொன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய களமும் நம்முடைய செயலும் தான் நம்மை அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்தும். இவன் சொல்றான் அவன் சொல்றான் ஏன் திருமாவளவன் வரக்கூடாதா என்று மக்கள் பேசட்டும். யார் யாரோ அந்த பீடத்திற்கு ஆசைப்படுகிற போது திருமாவளவன் அந்த இடத்தில் அமர்ந்தால் என்ன என்று உழைக்கிற மக்கள் சொல்லட்டும். நேத்து வந்த ஒரு துணை முதலமைச்சர் சொல்றாங்க. அப்போ என் தலைவர் ஏன் இன்னும் ஆகல? திமுக கட்சி என்ன நினைக்கிறதுன்னு நான் பாக்குறதா விசிகேயோட கொள்கையா இருக்க முடியுமா? விசிகே கட்சியில் இருக்கிற தலைவரை எப்படி துணை முதலமைச்சர் ஆகணும் அமைச்சர் ஆகணும் தான் எங்களுடைய குறிக்கோள். திமுக என்ன நினைக்குது? திமுக அதனால கஷ்டப்படுவாங்களா இல்ல அதிமுக என்ன நினைக்கும்? மித்த கட்சி நினைக்கிறது விசிகே கேடஸ் பார்க்க முடியாது. லாபி மட்டும் இல்ல, நீங்க இது ஒரு பார்கெனிங் ஸ்ட்ராட்டஜி கூட சொல்றீங்க. பார்கெயின் எதுக்கு பண்ணணும்? திருப்பி பதிவு பண்ண 6 சீட் வாங்கின இடத்துல 16 சீட் திருப்பி பதிவு பண்ண ஒரு கட்சி வளர்ந்துச்சுன்னா எதுக்கு கேக்குற இடத்துக்கு போகணும்? அவங்க பெரிய கட்சி கொடுக்குற இடத்துல இல்ல. இங்க யாரும் பெரிய கட்சி கிடையாது. பெரிய கட்சினா 234 தனியா நிக்கணும். 2004 16 தான் ஜெயிக்கிறார். 16 எம்பி தான் திமுக. 16 எம்பினா நீங்க நேஷனல் எவ்வளவு பர்சன்டேஜ்? 6% கூட கிடையாது. 6% கட்சிக்கு 8 மினிஸ்டர் வாங்கினார், 4 கேபினெட் மினிஸ்டர். திமுக உடைய தலைவர் எந்த அளவுக்கு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி பண்ணாரோ அது மித்த கட்சி பண்ணா ஏன் தப்புன்னு நினைக்கணும்? 30% இருக்கிற என் கட்சி நம்பிதான் நீங்க தேர்தலில் நிக்கிறீங்கன்னு நான் நினைப்பேன். அப்ப நீங்க என்கிட்ட ஆட்சியில பங்கு கேட்டா எப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். அது நான் ரிவர்ஸா உங்களுக்கு திருப்பி கொஸ்டின் கேட்கிறேன். 30% வச்சிருக்கவங்க தனியா நின்னு நீங்க ஜெயிச்சுட்டு போயிடலாமே. நீங்க தேவை உங்களுக்கும் அப்படி பேசுங்க. விடுதலை சிறுத்தைகள் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றால் வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் மட்டுமல்லாது இடதுசாரிகளுடைய வாக்கு, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்கு, காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வாக்கு, அதே போல மனிதநேய மக்கள் கட்சியுடைய வாக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய வாக்கு, இப்படி எல்லோருடைய வாக்குகளும் சேர்ந்துதான் வெற்றி பெற்றிருக்கிறோம், வெற்றி பெற முடியும். இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடியது. ஒரு கூட்டணியில் இருந்தால் எல்லா கட்சிகளுக்கும் இது பொருந்தும். ஒரு கட்சி இருந்து அந்த கட்சியின் மூலமாக தான் நாங்கள் வெற்றி பெற்றோம், நாங்கள் இல்லாம அவர்கள் வெற்றி பெற முடியாது என்று சொல்வது என்பது ஒரு கூட்டு புரிந்துணர்வு முயற்சியினுடைய பின்னடைவாக நான் பார்க்க முடியும். எங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது, நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா நாங்கள் எங்களுடைய கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும், எங்களுடைய தலைவர் அவர்கள் முதல்வர் வர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல குறுக்க யாரோ முதிர்ச்சியின்மை காரணமாக இப்படி பேசுவது கூட்டணி அறத்துக்கு சரியாக வராது. எனவே இந்த மாதிரியான குழப்பத்தை விளைவிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு துணை போகின்ற அல்லது துணை போகிறார்களோ, ஒரு குறுக்கு அரசியல் செய்கிறார்களோ, மதவாத அரசியலுக்கு தெரிந்தும் தெரியாமல் விலை போகிறார்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்தை சொல்லுவதை திருமாவர்கள் ஏற்க மாட்டார். விரைவில் நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு தனிப்பட்ட முறையிலும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் என்கின்ற அந்த நிலையும் இருக்கிறது. அந்த கட்சிக்கு எதிராக கருத்து சொல்லி இருக்கின்ற அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சொல்லியில அவரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விழிப்பாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். துணை முதல்வர் குறித்து நீங்கள் தெரிவித்த கருத்து, ஊடகங்களில் கொடுத்த பேட்டிகள், அதுதான் சமீபத்திய சர்ச்சை. ஏதாவது அதுக்கு விளக்கம் இருக்கா? கொடுத்த பேட்டிகள்ல உங்களுடைய நிலைப்பாடுல உறுதியோடு இருக்கீங்களா? என்னுடைய கருத்துல எப்போதுமே நான் உறுதியா இருக்கேன், தெளிவா இருக்கிறேன். முரண்பாடுகளோ இல்ல என்னுடைய கருத்துக்கள் மாற்று கருத்துங்கிறது கிடையாது. பாத்தீங்களா இந்த காணொலியை முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான அரைக்குறள் தான் இந்த விடுதலை சிறுத்தைகளுடைய அடிப்பொருடி எல்லாம். சரிங்களா? இது திமுகவுடைய தலைமைக்கு தெரிஞ்சும் தெரியாமல் காய் நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. காரணம் என்னன்னா, பிஜேபியுடைய அழுத்தம். அதிமுக கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி அமைஞ்சிச்சு. ஸோ விட்டால் நம்மளை ஓவர்டேக் பண்ணிடுவாங்க, ஏதோ ஒரு கூட்டணி அமையட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க போகிற போக்கில் நூலை விட்டாங்க. காத்தாடி கண்ட இடத்துல பறந்து அவங்க கழுத்தையே பார்க்க பார்க்குது. இதுதான் உண்மை. அந்த நூல் யார் கையில் இருக்குது? நல்லவங்க கையில் இருக்கா? சொல்லுங்கள்.
புத்துக்குள்ள பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சும் அது கொத்தாது அப்படின்னு சொல்லி பால் ஊத்தி வளர்த்தது யாரு? திமுகவுடைய தலைமை தான். என் மண்ணின் மைந்து என் ஐயன் கருணாநிதி மட்டும் உயிரோட இருந்திருந்தா திருமாவளவன் இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் விட்டுருப்பாரா சொல்லுங்க? மது ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றாப்ல. கிரியேட் பண்ணிட்டு அதுல தம்பிங்களையும் அடிப்பொருடிகளையும் கிளப்பி விட்டு கிளப்புங்கடா அப்படின்னு சொல்லி ஒய்எஸ்ஆர் மட்டும் 5-6 துணை முதலமைச்சர் நியமிச்சு மாநிலத்தில் ஆட்சி நடத்துறாரு. நம்ம ஒரு துணை முதலமைச்சர் கேட்போமே, நம்மளும் முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காருவோமே அப்படின்னு ஒரு அல்ப ஆசை தானே திருமாவுக்கு. இந்த ஆசைக்கு வித்துட்டது யார்? மறைமுகமா திமுக தான். ஆனா திமுக தலையில கைய வச்சது தான் திருமாவுடைய அருமை பெருமை. ஆமா, நீ என்ன துணை முதலமைச்சர் கொடுக்குறா? முதலமைச்சர் பதவி கொடு. ஆசை எங்க போகுது பாத்தீங்களா? அந்த காணொலியில சொல்றாங்க பாத்தீங்களா, நாங்க கட்சி ஆரம்பிச்சதே முதலமைச்சர் பதவியை பிடிக்கிறேன். அப்ப மக்களுக்கு நல்லது செய்ய இல்ல, முதலமைச்சர் பதவியில போய் உட்காந்துக்கணும். ஆமா, நீ ஒரு 100 கோடி, நீ ஒரு 100 கோடி, நீ ஒரு 500 கோடி. திருமாவளவன் கட்சி ஆரம்பிக்கும் போது சொந்தமா கார் கூட இல்லைங்க. வரலாறு புரட்டி பாருங்க, வரலாறு புரட்டி பாருங்க. இன்னைக்கு வடபழனியில் அவருடைய ஆபீஸுக்கு, அவருடைய சொந்த ஆபீஸா என்ன, யாரோ ஒரு கேவியை ஏமாத்தி ஆபீஸ்ல போட்டு ஆடையை போட்டு உட்காந்துருக்காங்க. திடீர்னு எப்படி ஏதோ வெளிச்சம் சேனல்னு ஆரம்பிக்க முடிஞ்சது? யாருக்கு வெளிச்சம்? உதயசூரியன் கிட்ட இருந்து பறித்து கொண்ட வெளிச்சம் அது. உதயசூரியன் தேர்தல் சமயத்துல எல்லாம் நிக்கும் போது ஏன் பான சின்னம் அப்படின்னு வந்து உட்காரணும்? ஹிஸ் பிளான், பெரிய பிளான். ஓகேங்களா? நான் திரும்ப திரும்ப ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த குருமாவை நம்பாதீங்க, குருமாவை நம்பாதீங்க, குருமாவை நம்பாதீங்க. எங்களா ஒரு இடத்துல ஆப்பு வச்சிருவாப்ல. ஆமா, அதுதானே அவருடைய தொழிலே. தான் ஒரு கிறிஸ்துவன் அப்படிங்கிறத பகிரங்கமா அப்பப்ப 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 வெளிக்காமிப்பார். இந்த கூட மது ஒழிப்பு மாநாட்டுக்கும் நான் என்ன கேட்கிறேன், மது ஒழிப்பு மாநாட்டுக்கும் அந்த கிறிஸ்துவர்கள் ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒன்று போட்டிருக்காராம். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? மது ஒழிப்புங்கிறது டோட்டலா பார்த்தீங்கன்னா 8.5 கோடி மக்களும் பாதிச்சிருக்கிறான். ஆமா, ஏதோ அண்ணன் தம்பி சொந்த பந்தம் மாமா மச்சம் ஏதோ ஒரு ஆள் பாதிச்சிருக்கேன். எவனோ ஒருத்தனால ஒரு வீட்டில் ஒருத்தையும் குடிகாரனா இருந்தா கூட அந்த குடும்பம் பாதிக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த 2 ஆட்சி காலத்துல நீங்க அவங்க கூட இவங்க கூட மாத்தி மாத்தி இந்த திருமா கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் கொடி பிடிக்காத மனுஷன் திடீர்னு வந்து மது ஒழிப்புக்கு அப்படின்னு நாங்கள் கூட்டணி தர்மத்தையே மீறி நாங்கள் எங்களுடைய கூட்டணி தலைமைக்கு நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம், எங்களை நீங்க பாராட்டணும், என்கரேஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க எங்களை டிஸ்கரேஜ் பண்றீங்க, எகத்தாளமா திட்டுறீங்க, வர்ணனை பண்றீங்க. நாங்க அதெல்லாம் தூசி தட்டிட்டு போயிடுவோம், அடுத்த இலக்கு நோக்கி போயிடுவோம். எங்களுடைய கோல் டெப்டி சிஎம் ஆர் சிஎம். நல்லா கேட்டுங்க, இந்த அண்டர்லைன் இது எதுவுமே நான் சொல்லல. ஏன் நான் பதவிக்கு வரக்கூடாது, ஏன் என் தலைவன் பதவிக்கு வரக்கூடாது, என்னுடைய அறிக்கையிலிருந்து நான் பின்வாங்க விரும்பவில்லை. இது எல்லாம் விடுதலை சிறுத்தைகளுடைய அரட்டோசருங்க. இப்ப நீங்க கேட்ட காணொலியில இருந்து வந்ததுதான். இதத்தான் இப்படித்தான் இவனுங்க இருப்பாங்க அப்படின்னு கடந்த பல வருடமாக ஒவ்வொரு காணொலியிலையும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்களா? திமுகவோட தலைமைக்கு இதை நான் கொண்டு போயிட்டே தான் இருக்கேன். ஆனா தலைமை இதை புறக்கணிச்சுக்கிட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, தேர்தல் வியூகம் அமைக்கிறாங்களாம். வியூகம் ஜெயிக்கணும், பூம் ஆகணும், பெரிய ஆளா வரணும். ஏன் இந்த தலைவர்களுடைய 2ஆம் கட்ட தலைவர் எத்தனை பேருக்குமே வயசாயிடுச்சு. சரி, 3ஆம் கட்ட தலைவர் இந்த ராஜா மாதிரி இருக்கீங்களே, ஒரு பேட்டியில கொடுக்குறாரு, நாங்கள இணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் என்னமோ அறிக்கைலாம் விட்டீர. ஒரு சொல்றல்ல கம்பீரமா, நீ ஏன் கூப்பிட்டு இவனுக்கு ஏன்பா ரொம்ப ஆடுற, உட்காரு, ஆடாத. நீங்களாம் நல்லா சோஃபா சேர்ல உட்காந்துங்கன்னு இவரை மட்டும் ஸ்டூல் எடுத்துட்டு போட்டு அதில் உட்காரு அப்படின்னு திருமாவுக்கு அப்படி தலையில தட்டி உட்கார வைக்கிறீங்கல்ல. இந்த விஷயம்லாம் ஏன் அவங்களுடைய அரட்டவுசர்லாம் பேச மாட்டீங்க? எதுக்கு பேச மாட்டீங்க? முதல்ல உங்களுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க.
அதிகாரத்துக்கு ஆசைப்படுங்க, அரசியல் அமைப்புக்கு ஆசைப்படுங்க, ஆட்சிக்கு ஆசைப்படுங்க, போய் உட்காருங்க. அவன் ஒரு 5 வருஷம் ஆண்டா, நீ ஒரு 5 வருஷம் ஆளு. ஆனால் கூட்டணி தர்மத்திலிருந்து துரோகியா மாறாதான் சொல்றேன். எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் செய்யல பின்ன யார் செஞ்சா? இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் யாரு? நம்ம ஊட்டி ராஜா, அந்த 2G ஃபேமஸ் ராஜாவை நான் கேட்கிறேன். இப்ப பொங்கி எழுந்து ஏதோ ஒரு பையன் ஒரு 7 அடிக்கு வளர்ந்துருக்கானே, அந்த பையன் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டான். ஆமா, அவன் கட்சியில இருக்கேன், அவன் தலைவன் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுவேன், அது தப்பு இல்ல. இவ்வளவு இப்ப கோவம் வந்தது இல்ல. இது ஏன் தேர்தல் சமயத்துல பான சின்னத்துல ஏன்டா தனியா நிக்கிறதுக்கு ஒழுங்கா உதயசூரியன் சின்னத்துல நான் சொல்ல வேண்டியதுதானே? ஏன் சொல்லல? சொல்ல வேண்டியதானே சார்? அப்ப வாய் எங்க சார் போச்சு? இப்ப மட்டும் பொங்குதா? தவறுகள் எல்லாம் உங்கள் கையில் வைத்துக் கொண்டு குற்றவாளி என அடுத்தவனை காமிக்காதீங்க. ஒட்டுமொத்த குற்றவாளியை நீங்க ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான் பதம். ஓகேங்களா? அங்க பானையே உடஞ்சி போய் ஒளிவின்னு கிடக்குது. அவனை தூக்கி போய் அக்கல்ல வச்சு பெரிய ஆளாக்கி இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்தையே அசைச்சு பாக்குறான்ல. அமெரிக்கால வந்த தளபதி வந்தவன கட்டி புடிச்சு ஒரு பகே வாங்கினேன். ஓகே வேலையை பாரு. உடனே வெளில வந்து சொல்றாப்புல, எங்கள் கூட்டணியை உடைக்க நினைக்கிறார்கள் சிலர் பிஜேபி விஷமிகள், இதை பத்தி எல்லாம் நாங்க கவலைப்படல, எங்களுடைய கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இப்படி வந்து டேய் நான் ஏதாவது உளறி கூட்டுவோண்டா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாவட்ட செயலாளரையும் மாநில பொறுப்பாளர் ஏதாவது பேசுங்கடா, பத்திரிகைக்காரங்க எழுதிட்டோம், அப்பயாவது அவங்க டெப்டி சிஎம் நம்மளுக்கு ஒரு சிஎம் பதவி கொடுக்கட்டும். இப்ப என்ன ஆசை அப்படின்னா எடுத்தோடனே சிஎம் ஆக முடியாது. உதயநிதியை எதையாவது மண்டையை கழுவி விரட்டி விட்டுட்டு ஓகேங்களா நம்ம போய் அங்கே உட்காந்துக்கணும். ஏன்பா குருமா, உனக்கு முன்னாடி டிஆர் பாலு ஃபேமிலி அங்கே ஃபெவிகால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு சீனியரா துரைமுருகன் ஃபேமிலி, அன்பழகன் ஃபேமிலி எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அவங்க எல்லாம் இருக்காங்க இல்ல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஆற்காடு வீராசாமி, இதெல்லாம் கலைஞர் காலத்துக்கு முன்னாடி இருந்தே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒண்ணும் மண்ணமா இதெல்லாம் பைபாஸ் பண்ணி உனக்கு கொடுத்துருவாங்களா? எப்படி ஆசைப்படுற? பேசிக் தகுதியை வளர்த்துக்கோ. ஒரு தகுதியை நீ வளர்த்துக்கிட்டு போராடு. ஓகேவா? இந்த பிச்சையை அவங்க கிட்ட கேட்கறத விட நீ துரோகம் பண்ணிட்டு அந்த பதவியை பிடிக்கணும்னு ஆசைப்படுற மக்கள் கிட்ட கேளு. ஓகேவா? இதே பிச்சை ஓட்டு பிச்சையை மக்கள் கிட்ட கேளு. கூட்டணி கட்சியை துரோகம் பண்ணிட்டு அந்த இடத்த ஏன் பிடிக்கணும்னு நினைக்கிற? தம்பி உதயநிதி நான் திரும்ப சொல்றேன். உதயநிதி என்னுடைய இந்த இதுக்கு முன்னாடி உள்ள காணொலி நீங்க பாத்தீங்களா என்னன்னா எனக்கு தெரியாது. அப்படியே பார்த்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவீங்க உங்க ஆளுங்க. அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. திரும்ப சொல்றியே, அவன் வைக்கிற ஆப்பு உனக்கு தான். ஓகேங்களா? நீங்க தான் உதயநிதி தான் அண்ணா அறிவாலயத்தை சுத்தி முளைத்து கொண்டிருக்கிற தேவையற்ற கரையான்களை கழுவி தள்ள வேண்டும். தேவையற்ற காளான்களை புடுங்கி எறிய வேண்டும். இது யார் செய்யணும்? யார் செய்யணும்? நீங்க தான் செய்யணும். உதயநிதி தான் செய்யணும். இந்த தம்பி பேர் என்ன, இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில், இந்த அன்பில் ஏரியாவுக்கு வாயா, ஏரியாவை தொட்ட இல்லையா, உன்னை சும்மா வர மாட்டேன், இந்த உன் ஏரியாவை தான் தொட்டேன், உன் நண்பன் பதவியை ஆட்டி படைக்கிறாப்புல குருமா. இப்ப பொங்கு எங்க அன்பில் ஒன்னதான். இப்ப பொங்கு நாளைக்கு துணை முதலமைச்சரா உட்கார போற ஒரு பதவிய மு.க. ஸ்டாலின் போன வாரமே அறிவிச்சிருப்பாரு. இந்த குருமா பண்ண வேலை அறிவிக்கலாமா வேணாமான்னு டபுள் மைண்ட்ல நிக்கிறாப்ல ஸ்டாலின். இதுக்கு காரணம் யாரு? அன்பில் குருமா தான். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கூப்பிட்டு ஏய் என் நண்பன் ஏரியாவில் கையை வைக்கிற, உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னைய பாத்துக்கிறேன்னு ஒரு குரலை விட்டேன். ஏன் விட மாட்டேங்கிற? மகாவிஷ்ணு மேட்ருக்கு மட்டும் சவுண்ட் விட்ட, தூக்கி பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளி, அதுவும் நீதிபதி விசாரிக்கலையா ஒண்ணுமே தெரியல, நோ அவைலபிள், தூக்கி பர்மனன்ட். இன்னும் எத்தனை வருஷம் சார் வச்சிருப்பீங்க? 365 நாள், 3 வருஷம், 30 வருஷம், எப்படி இருந்தாலும் வெளில வராதான் போறாப்ல. சரி, அடுத்த மேட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மகாவிஷ்ணு ரொம்ப கொடுமை பண்ணாரு, குடும்பத்துக்கே கொடுமை பண்ணவன் திருமாவளவனாச்ச. நான் சொல்றது அன்பில்,
உன் குடும்பம் சொன்னது உன் திமுக. இப்ப ரோஷம் வரலையா, கோபம் வரல? உனக்கு பிச்சை பதவி பிச்சை போட்டவே உதயநிதி. அப்ப உதயநிதிக்கு அந்த பதவியில உட்கார விடாம இன்னைக்கு வரைக்கும் தடுத்துக்கிட்டு இருக்கவே திருமாவளவன். ஏன் அதை தட்டி கேட்க மாட்டாங்க? ராஜா கேட்கிறாப்ல, ஊட்டி ராஜா கேட்கிறாரு, நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? பொலிட்டிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட், அப்படித்தானே? அப்ப நீங்க எல்லாம் ஸ்டண்ட் அடிச்சு ஏதோ ஒரு பிரச்சனையை மறைக்க 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 மக்களையும் ஊடகத்தையும் திசை திருப்புறீங்க. இதுதான் உண்மை. திரு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு தெளிவான ஒரு முடிவு எடுங்க, ஓகேங்களா? போட்டு எல்லாரையும் குழப்பாதீங்க. அவன் பதவிக்கு வேற மாதிரி யோசிக்கிறேன், ஓகேங்களா? கொடுக்கணும்னு நினைச்சா கொடுத்துருங்க. ஓகே, அது உன் பிள்ளையா இருக்கட்டும், XYZ யாருக்காவது இருக்கட்டும், யாருக்காவது கொடுங்க. அந்த பிரச்சனை க்ளோஸ் ஆகும்ல, அந்த பிரச்சனை முடியும். ஓகே, துணை முதலமைச்சர் நாளைக்கே உதயநிதி வராரு, டிஆர் பாப்லி ஃபேமிலி வராரு. அவர் யாரு? அவரு உங்க நைனாவுடைய ஃப்ரெண்டு, பழைய ஃப்ரெண்டு. இந்த ஆன்மலகம் XYZ யாரோ ஒருத்தவங்க வராங்க, அந்தந்த ஃபேமிலியில வராங்க. தூக்கி உட்கார வைங்க. அப்ப உதய டெப்டி சிஎம்ங்கிற ஒரு பிரச்சனை மூடிரும்ல. அடுத்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ல. மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்கியா? பதவி கிடைச்சிக்கிட்டு இருக்கீங்க பாத்தியா? ஒரு 2 மாசம் வரையும் கவர்னர் அது பண்ணிட்டார், இது பண்ணிட்டார், ரவி சரியில்லை, கவர்னர் ரவி சரியில்லை, அவர் வீட்டுக்கு போனோம், அவர் நடத்தையே சரியில்லை, ஆயுன்னு குரல் விட்டீங்களே. இப்ப அந்த குரல் எங்க போச்சு? உதயநிதி பதவிக்கு வரணும், உதயநிதி பதவிக்கு வரணும், என்ன அது? பழையதை கழிப்போம், புதியதை தொடங்குவோம். பிரச்சனைகள் அப்படிதானே? இந்த மக்களையும் சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் என்ன அழகா திராவிட கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளும் ஏமாத்தி கொண்டு இருக்குது. மக்கள் புரிஞ்சுக்கணும், இது மக்களுக்கான விழிப்புணர்வுக்கான காணொளி தானே தவிர யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கான காணொளி கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. உதயநிதி, திரும்பவும் சொல்றேன், பதவிக்கு வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உடனடியாக அப்பா கிட்ட சொல்லி நைனா சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா நான் டிப்டி சிஎம் ஆயிடுறேன், இந்த பிரச்சனை க்ளோஸ் பண்ணிக்கலாம், அடுத்த பிரச்சனையை போகலாம். ஏன்னா இன்னும் 2-3 மாசத்துல கண்டிப்பா இந்த செப்டம்பர், அது அக்டோபர், நவம்பருக்குலாம் பார்த்தீங்கன்னா சென்னை வெள்ளக்காடா ஆகும். நீங்கள் தான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருக்கீங்க, எந்த ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் யாரும் வேலை செய்யலை, கார்பரேஷன் வேலை செய்யலை, அரசு இயந்திரங்கள்லாம் பழுதாகி கிடக்கு அப்படின்னு. ஸோ அதை போய் பார்க்கலாம்ல. உங்க நைனா முக ஸ்டாலின் டெப்டி சிஎம்மா இருக்கிறப்ப அப்பா கருணாநிதியோடைய புள்ள ஸ்டாலின் அருமையா வேலை செஞ்சாரு. அந்த மாதிரி நீங்களும் அருமையா வேலை செய்யறதுக்குன்னா ஒரு வாய்ப்பு அமையலாம், ஓகேங்களா? இல்ல விளையாட்டு பிள்ளையாவே கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இந்த பிரச்சனை ஓயும்ல, பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைங்க. மக்கள் இது வந்து ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிடுங்க, ஓகேங்களா? எல்லாமே அரசியல் நாடகம் தான், மக்கள் சேவைக்கு எவனுமே வரல, ஓகேங்களா? முதல்ல ஜாதி அப்படின்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க, அப்புறம் மதம்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க, அப்புறம் சமூக பிரச்சனைன்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இவன் பென்ஸ் கார்லையும் பிஎம் கார்லையும் இவன் BMW கார்லையும் இவன் போய்கிட்டு இருக்கான். பெசன் நகர் பீச் ஓரமே பங்களா கட்டிக்கிட்டு இருக்கான். உண்மை, ஓகேங்களா? அதர் ஸ்டேட்ல காலேஜ் கட்டுவான். பணம் எங்கடா? ஸ்விஸ் பேங்க் ஒழிச்சு வைப்பான். நாமத்தை போட்டுக்கிட்டு நீ நானும் ரோட்ல போயிட்டு இருக்க வேண்டியதுதான். மக்கள் விழிப்புணர்வா இருங்க. நல்லவன் யாரு, கெட்டவன் யாருன்னு தெரிஞ்சுங்க.